பாஸ்டர் டேனியல் இவரு பிரைஸ் லார்ட். இவரு இந்த பால்ராஜ்னு சொல்லி பால்ராஜ் ஜெயராம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு லிங்க் கிடைக்கலையா? ஒருவேளை அவர் வந்தா வந்து அலோவ் பண்ணுங்க. யார் வேணா வரலாம் பாஸ்டர். ஓபன் டு எவரிபடி. ஓபன்ல போட்டீங்களா? சரி சரி சரி. Anybody can join pastor. ஓகே ஓகே குட் குட். ஓகே கேரியா. ஓகே பாஸ்டர். Thank you பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவாய் இணைந்திருக்கிற அன்பு போதகர்கள் மியூட் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தொடர்ந்து நான் இப்போ நேரத்தை வீணாக்காமல் வகுப்புக்குள்ள போலாம். கடந்த நாட்களில் 10 நாட்களாக பெரிய தடை. போன வாரம் என்னால வந்து கிளாஸ வந்து எடுக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. நேற்றைய தினம்தான் அந்த நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆனது. கர்த்தருடைய பெரிய கிருபை. கடந்த 10 நாளா ரொம்ப ஹெக்டிக்கா, ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருந்தது. வகுப்புகள் எடுக்கணும், வகுப்புகள் தடைப்படுது. கடந்த சனிக்கிழமை நான் எடுக்க இருந்த அந்த வகுப்பு தடைப்பட்டு போச்சு. ஆனாலும் நம்முடைய வகுப்பை இன்றைக்கு இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக லைவாக எடுக்க தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். சரி, இப்ப நாம் வகுப்புக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவதாசர்களே, கடந்த நாட்களாக, கடந்த வாரங்கள் எல்லாம் அபிஷேகத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு 3வது பாடமாக அபிஷேகத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அடியேன் அடிக்கடி சொல்வது போல, என்னை விட ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர்கள், பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து என்னோடு இணைந்திருக்கிற உங்க அன்பிற்கு ஸ்தோத்திரம், நன்றி. சரி, இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை பார்க்கிறதாக இருக்கிறோம். அபிஷேகத்தை குறித்து நிச்சயமாய் கடந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லுகிறவர்கள்லாம் உங்களுடைய லைக் கை அடையாளத்தை போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரயோஜனமாக இருந்ததா வகுப்பு? ஆமாம் பாஸ்டர், பிரயோசனமா இருந்தது பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். எல்லாரும் லைன்ல இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சரி, இன்றைக்கு நாம் அபிஷேகத்தை குறித்து பார்க்கிறதா இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த காலங்களில், கடந்த வகுப்புகளில் பழைய ஏற்பாட்டை நாம் முக்கியத்துவப்படுத்தி படித்தோம். இந்த வகுப்பு புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் அதிகமாய் இந்த வகுப்புல இருக்க போகிறது. நிச்சயமாய் பழைய ஏற்பாடும் இருக்கும். பழைய ஏற்பாடை தவிர்த்து புதிய ஏற்பாட்டை மாத்திரம் நாம் பார்க்க முடியாது. இரண்டும் வந்து ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்டு தான். அதை பிரிக்கவோ மறுக்கவோ யாராலையும் முடியாது, கூடாது. சரி, தயவாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு போதகர்கள் ஒருவர் ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 61 1வது வசனம். பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்களா? ஏசாயா 61 1வது வசனம். பாஸ்டர்ஸ் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் வாசிங்க. 61 பாஸ்டர். பாஸ்டர். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். 3வது வசனம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். போதும் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இந்த வசனம் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவை மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்களுடைய முக்கியமான பிரதான பணி வேதத்தின்படி இந்த காரியங்கள் தான். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறதான் பிதாவாகிய தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களை, லேவியர்களை, ஊழியக்காரர்களை அபிஷேகம் செய்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் புதிய ஏற்பாட்டுல எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 32வது வசனமும் 33வது வசனமும். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இந்த வசனங்கள் நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து செயல்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஒரு சில பரிசுத்தவான்கள் பெற்ற அபிஷேகத்தையும், பரிசுத்தவான்கள் மேல் தேவன் வைத்த அந்த அபிஷேகத்தினால் நடந்த காரியங்களையும் நாம் பார்க்கிறதா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர் மேல எப்படி இருந்தார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வசனம் இவர் மேல் தங்கினதை கண்டேன் ஆண்டவர் மேல மாத்திரமில்ல, உங்கள் மேலும் என் மேலும், ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் அவர் இறங்கும் போது அவர் விலக மாட்டார். அவர் தங்கி இருக்கிறவர் தான். அவர் மாறாதவர், அவர் விலகாதவர். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை இழக்காமல் கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொண்டு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டுல 3 காரியங்களை, அபிஷேகத்தை குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு விளக்குவதாக இருக்கிறேன். முதலாவது, தயவாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்கள், அபிஷேகம் என்றால் என்ன என்பதற்கான வரையறை நான் 1வது வகுப்புல நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். குறிப்பு எடுத்து இருக்கிறவர்கள் தயவாய் அந்த காரியத்தை 2 வரிகளில் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அபிஷேகம் என்றால் என்ன என்பதற்கான டெபினேஷன் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அந்த காரியத்தை சொல்ல முடியுமா?
பாஸ்டர் அது சொன்னீங்க. இப்ப எண்ணெயினால பாலால செய்யற அடையாளமாக செய்யப்படுறது, அது ஒரு அந்த அபிஷேகம் என்கிற ஒரு அடையாளம். வேறு யாராவது? அபிஷேகம் என்றது வேறு பிரித்தல், தனக்காக வேறு பிரித்தல், தேவன் அவருக்காக Okay, வேறு Pastor. பிரித்தல். Okay. பாஸ்டர், அபிஷேகம் சொல்லுங்க Pastor. அபிஷேகம் என்றால் பாஸ்டர், ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக ஒருவரை பிரத்யோகமாக பிரித்தெடுத்து அவர் அந்த வேலைக்காக அபிஷேகம் பண்ணுவது. ஓகே பாஸ்டர், ஓகே. நான் கேட்ட அந்த கேள்விக்கான நான் எதிர்பார்த்த பதில் வரவில்லை. சரி, நானே சொல்றேன். சிரசின் மேல், அதாவது ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ, அதாவது அவர்களுடைய தலையின் மீது ஒரு பரிசுத்த தைலத்தையோ தண்ணீரையோ பாலோ அல்லது இளநீரோ ஏதோ ஒன்று அந்த காரியத்தை சிரசின் மேல ஊற்றி அவர்களை அபிஷேகம் செய்கிறது என்பதுதான் அபிஷேகமாக டெபினேஷனாக நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ஆக அபிஷேகம் என்று சொன்னால் சிரசின் மேல ஊற்றுவது. அது தண்ணீரா இருக்கலாம், பரிசுத்த தைலமா இருக்கலாம். இப்படியாக தான் அந்த அபிஷேகம் என்கிற அந்த வார்த்தைக்கான பொருள். அந்த விதத்தில் நாம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டுல 3 விதமான அபிஷேகத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஜலத்தினால். அந்த அபிஷேகத்திற்கும் ஞான ஸ்நானத்திற்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பும் அர்த்தமும் இருக்கிறது. இந்த ஞான ஸ்நானம் என்பதும் ஒரு வகையான அபிஷேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். யோவான் ஸ்நானகர் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தார். ஜலத்தினாலே ஒருவரை அபிஷேகம் செய்வதற்கு, ஒருவரை கர்த்தருக்காக வேர் பிரிப்பதற்கு, ஒருவரை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அவர்களை மனம் திரும்ப செய்வதற்கு, தாங்கள் பாவிகள் என்று உணர செய்வதற்கு, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த அபிஷேகம் ஞான ஸ்நானத்தில் ஆரம்பிக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். தொடர்ந்து நாம் பார்க்க போறோம். இந்த 3 காரியத்தை தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போறோம். லூக்கா 3:14 வாசிப்போம். 16. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ. 3ஆவது அதிகாரம் 16வது வசனத்துல 3 விதமான அபிஷேகத்தை நாம் இங்க வாசிக்க முடியும். 16வது வசனம், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த இடத்துல இந்த ஞானஸ்நானத்தை நாம் அபிஷேகமாய் பார்க்க வேண்டும் என்பதாக உங்கள் புரிதல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய படிப்பினை, என்னுடைய நோக்கம். தவறாக இருந்ததுன்னா நீங்க தயவாய் இந்த வகுப்பு முடிந்த பிறகு நீங்க என்னோட பேசலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சரி, பாருங்க, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்று கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல ஜலத்தினால் ஒருவரை அபிஷேகம் செய்வது, சுத்திகரிப்பது. அபிஷேகம் என்பது ஒரு விதமான சுத்திகரிப்பு முறைமையாக கூட இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோனையும்
அவருடைய பிள்ளைகளையும் தேவன் மோசையை கொண்டு சுத்திகரித்தார், பரிசுத்தப்படுத்தினார், அவருடைய பணிக்காக பிரித்தெடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டுல தேவன் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் நமக்கு வைக்கவில்லை, எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நாம் கடந்த வகுப்புல படித்தது போல பிதாவாகிய தேவனை நேசித்து அவர் அனுப்பின ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு அவர்களுடைய பாவங்களை உணர்ந்து ரட்சிக்கப்படுகிற யாரையும் அவர் ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிற தேவனாய் புதிய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் காணப்படுகிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற இந்த அபிஷேகம் என்பது ராஜாக்களாக மாத்திரமல்ல, ஆசாரியர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிற அபிஷேகமாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஊழியர்களே, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அபிஷேகம் நம்மை வேலைக்காரர்களாக அல்ல, அடிமைகளாக அல்ல, பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிருக்கிறது. வேதமும் புதிய ஏற்பாட்டுல இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இருக்கிற அபிஷேகத்தினுடைய வித்தியாசம். சரி, இப்ப இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம். 3 விதமான அபிஷேகத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது ஜடத்தினால், இரண்டாவது ஆவியினால், மூன்றாவது அக்கினியினால். இந்த 3வது ஸ்டேஜ ரீச் பண்ணி கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய முதற் திட்டம். அப்போஸ்தலர்களை நீங்க எடுத்து பார்க்கும்போது, பாஸ்டர் ப்ளீஸ் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. பாஸ்டர் கேப்ரியல் ஐயா உங்களோட மைக். ஓகே ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. பாருங்க, இந்த ஜனத்தினால் இன்னொரு காரியத்தையும் தேவன் உங்களுக்கு விளக்கி சொல்ல இருதயத்துல இப்போ ஏவுகிறார். பொதுவாக ஊழியம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு பணி. இன்னைக்கு குற்றம் சொல்லவும் குறை கூறவும் அநேகர் எழும்பிட்டாங்க. ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசுவதற்கும் அவர்களுடைய காரியங்களை குற்றம் கண்டுபிடித்து பேசுவதற்கும். நான் அப்படிப்பட்டவனாக இருந்தேன், இப்போ இல்லை. ஒரு காலத்துல இருந்த என்னை தேவன் மாற்றி இருக்கிறார். சரி, இன்னைக்கு நான் இப்போ குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ இல்லை. இன்னைக்கு அநேக சர்ச்சஸ் இருக்கிறது, நாம் பார்க்கிறோம். மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்குது, ஆர்த்தடாக்ஸ் இருக்குது, பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் இருக்குது. 1920களில் சிலோன்ல இலங்கை தேசத்துல ஏற்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உலகத்தை அசைத்ததாக நமக்கு வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் அநேக ஊழியக்காரர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சில சபைகள்ல ஞான ஸ்நானத்துல மிகப்பெரிய குளறுபடிகள் இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்போ ஞான ஸ்நானத்தினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. ஞான ஸ்நானம் தான் முதலாவது படி, அபிஷேகத்தினுடைய முதல் படி. அடுத்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும்.
பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்திற்கு அடுத்த ஸ்டேஜ் அக்னி அபிஷேகம். ஆக வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல சேர முடியாது. இந்த ஜலம், ஆவி, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நிச்சயமாய் தேவை. அக்னி அபிஷேகம் என்பது அடுத்து. அது பிரத்யேகமாய் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். சரி, அப்போ இன்னைக்கு அநேக சர்ச்சஸ்ல இந்த ஞான ஸ்நானத்தோடு நிறுத்திடுறாங்க. அடுத்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமே இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு வல்லமையை, ஒவ்வொரு வரங்களை தேவன் வைத்திருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் கூற இருக்கிறேன். நான் விளக்க முற்படுகிறேன். சரி, ஆக இந்த 2-3 விதமான அபிஷேகம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகத்தை கொடுக்க வல்லமை உள்ள ஒருவர் இருக்கிறார். அவரே நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு. அவரை தவிர வேற உலகத்துல எந்த மனுஷனாலும் பரிசுத்த ஆவியையும் அக்னியையும் கொண்டு அபிஷேகிக்க முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உண்மையாய் தேவனுக்காக ஓடுகிற, ஊழியம் செய்கிற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் தேவனிடத்துல பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை மற்றவர்களுக்கு அவருடைய சிரசின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அக்னி அபிஷேகம் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வாசிக்கலாம். அதை யோவான் புத்தகம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா பாஸ்டர்? யோவான் அதிகாரம் பாஸ்டர். சிஸ்டர், 3வது அதிகாரம் 22வது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஓகே, பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணிருக்காரு? அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே காரியத்தை நீங்க 4வது அதிகாரம், அதே யோவான் 4, இப்ப வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு 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 புரிதலுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று வருகிறது. சரி, இது வேற டாபிக். இதை நாம் வருகிற வகுப்புல நாம் படிக்கலாம். இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜஸ், முதலாவது ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுப்பது, 2வது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவது, 3வது அக்கினியினால் ஞானஸ்நானம் அபிஷேகம் பெறுவது. இப்படியாக தேவன் கரெக்டா அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த காரியத்தை நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இதை மாற்றியோ அல்லது முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன பண்றேன், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறேன், சோ அந்த மாதிரி போகிற காரியங்கள் என்பது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். முதலாவது ஜலத்தினால அபிஷேகிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிறகு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுக்காக நிற்க வேண்டும். நீங்க பரிசுத்த பவுலா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், எல்லோரும் இந்த சிஸ்டமேட்டிக் வழியா தான் வந்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார் இல்லையா, அந்த 12 பேருக்கும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று இங்க நாம் வாசிக்கிறோம். அப்போ அவரு அந்த சீஷர்களுக்கு கூடவே இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய காரியத்தை குறித்தும் அவர்களுக்கு
பிரசங்கம் செய்து போதித்து ரகசியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த சுத்திகரிப்பின் முறைமையான ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அடுத்தடுத்து நீங்க வாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டதையும் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதையும் நாம் பரிசுத்த வேதாகமத்துல பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படியாக இந்த ஞானஸ்நானம் என்பதனுடைய முக்கியம் என்ன என்பது இந்த வசனங்கள் மூலியமாய் நமக்கு புரிகிறதாக இருக்கிறது. அடுத்து வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வசனம் பாருங்க, ஆண்டவர் சீஷர்களோடு இருக்கும்போது சீஷர்கள் மேல ஊதுறாரு. அவர்கள் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த இடத்துல இன்னைக்கு யார் ஊதுனாலும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க முடியாது. அந்த காரியத்துல உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கிறிஸ்தியத்துவை போல யாரும் கிடையாது. சரி, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்து இயேசுதான் ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிறது அது அடுத்த டிபேட், அதை நம்ம விட்டுடுவோம். ஆனால் சீஷர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இந்த இடத்துல ஊதுகிறார், ஊதின பிறகு பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக இந்த டிஃபரன்சியேஷன் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஊதி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு, சரிங்களா? கொடுத்துட்டாரு. உடனே அவர்களுடைய பணி அவங்க செய்ய வேண்டியது தானே. சமாரியா, யுதேயா, கப்பத்தொக்கியா, இந்த மாதிரி எத்தனையோ நாடுகளுக்கு அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள் என்று நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துலதான் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் போதோ அல்லது 2 பேரா அனுப்பினார் இல்லையா, அந்த நேரத்துல கூட அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இறங்கின பிறகு நடந்த அந்த வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஏன் நடக்கல என்கிற காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு நான் விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, அப்ப இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். ஆமென். அடுத்த வசனமும் வாசிக்கலாம் பாஸ்டர். எஸ். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேங்க்யூ பாஸ்டர். ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தெய்வ ஊழியர்களே, இந்த வசனத்தை நாம் பலமுறை படிச்சிருப்போம். நான் புதியதாக உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லல. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையில இருக்கிற காரியங்களை தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாததல்ல. ஆனால் வேற ஒரு கோணத்துல நாம் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. ஞானஸ்நானம், அதாவது யோவான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறாங்க. யாரு? ஸ்ரீஷர்களும் அங்க கூடியிருந்த
விசுவாசிகள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த ஜலத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வசனம் சொல்லுவது, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவதற்கென்று தேவன் ஒரு சில டைம் லைன் வச்சிருக்கிறார். ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்துல என்ன செய்ய வேண்டும்? அவங்க ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அப்ப காத்திருந்தாதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது அவ்வளவு சீக்கிரமா எளிதாக தேவன் கொடுக்க மாட்டார். காலம் சென்ற மிகவும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்போஸ்தலர் D.J. தினகரன் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாருங்க, இந்த விஞ்ஞான வளர்ந்த காலத்துல நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக அவர் வாழ்ந்து மறித்து போயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போயிருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய சாட்சி, பரிசுத்த ஆவியானவருக்காக 7 வருடங்கள் அவர் காத்திருந்ததாக சொல்லுவார். 7 வருடங்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 வருடங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோவேல்ல கடைசி காலத்துல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த கடைசி கால அபிஷேகம் என்பது இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் ஒரு சில நேரங்களையும் காலங்களையும் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். இந்த வசனம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். சரி, அடுத்த வசனம் 8வது வசனம். அதே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா பாஸ்டர்? இருக்கீங்களா? எத்தனை அதிகாரம்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயாவின் முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும், நாம் எப்படி இருப்போம், நம்முடைய குணநலன்கள் எல்லாம் எப்படியாக மாறும் என்பது அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? சீஷர்களுக்கே தெரியாது. இதற்கு முன்பாக நம்ம வாசிச்சோமே, யோவான்ல 20:22 என்று நினைக்கிறேன். அந்த வசனத்துல ஆண்டவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றார். அப்ப வந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த அப்போஸ்தலர்கள்ல எழுதப்பட்டிருக்கிற 8வது வசனத்துல வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கினி அபிஷேகம். வசனம் யோவான் சுவிசேஷத்துல நம்முடைய யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார் இல்லையா, எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், ஆவியினாலும் அக்கினியினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அக்கினி அபிஷேகத்தினுடைய நிறைவு, அதனுடைய வல்லமை தான் இந்த அப்போஸ்தலர் 1வது 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:2.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஓகே பாஸ்டர். 3வது வசனம் பாஸ்டர். 3, 4 பாஸ்டர். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓகே பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிமயமான அபிஷேகம், இது கட்டுக்கதையோ நான் சொந்தமாய் எழுதின கதையோ கிடையாது. ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையில இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு மேற்கோளிட்டு காட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, இதற்கு பிறகு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாமே வரலாறு. அது நமக்கு நன்றாகவே தெரியும். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, பேதுரு மூலியமாய் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள். வியாதிகள் குணமாய் இருக்கிறது. முடவன் எழுந்து நடந்திருக்கிறாரு. கண்கள் காணவும் இல்லை, நாம் தொட்டு உணரவும் இல்லை, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். இது சரித்திர ரீதியாக நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமும் இருக்கிறது. நேற்றைக்கு முந்தின தினம் நான் ஒரு சகோதரரிடத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர் எங்க நான் வசிக்கிற பகுதியில பானிபூரி சேல்ஸ் பண்றாரு. அவர் ஒரு இந்து சகோதரர், என்னுடைய நல்ல நண்பர். அவரு ஏதோ ஒரு டாக்கு வரும்போது ஒரு பழமொழி ஒண்ணு நான் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நானே சொன்னேன், எனக்கு நான் வாழ்ந்தாலும் இயேசு, நான் வீழ்ந்தாலும் இயேசுன்னு சொன்னேன். உடனே அவர் பிடிச்சுக்கிட்டாரு. இயேசுவா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை நான் நம்புறேன். சரி, அவர் மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, எல்லாமே நம்புறேன். கண் பார்வை கொடுத்தாரு, உடவனை நடக்க வச்சாரு, காது கேட்காதவன காது கேட்க வச்சாரு, ஆனா செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார்ன்றது மட்டும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரு. அது போலதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எந்த அளவுக்கு நம்புறாங்களோ, நம்புறவங்களுக்கு ஆசீர்வாதம், நம்பாதவங்களுக்கு சாபம் கிடையாது. நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சத்தியம் சத்தியம்தான், அது மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த அப்போஸ்தலருடைய நாட்கள்ல 2வது அதிகாரத்தில் நடந்த இந்த அக்கினி அபிஷேகத்திற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த முழு பரிசுத்த வேதாகமத்தினுடைய நியூ டெஸ்டமென்ட் நம்ம வாசிக்கும் போது நமக்கே தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஊழியர்களே, அவ்வளவுதான் நான் நிறைவு செய்ய போறேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அடுத்த வகுப்புல நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி கற்றுக் கொடுக்க விரும்பின காரியம் 3. முதலாவது, ஜலத்தினால் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது. 2வது, ஆவியினால் ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது. 3வது, அக்கினியினால் அபிஷேகம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது. இதற்கான ஆதார வசனங்களையும் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இறுதியாக ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்ய போறோம். பவுலை பற்றி ஒரு சில வசனத்தை நாம் பார்க்கலாம். பவுலுக்கு சவுல் பவுலாக மாறி பவுலுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் கிடைத்தது என்பதாக வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியருக்கு போய்
இந்த மார்க்கத்தராகிய புருஷரையாயிலும் ஸ்திரியாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. போதும் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அப்போ ஒளியாய் தேவன் வெளிப்பட்ட அந்த க்ஷணமே பவுலுக்கு ஒரு அபிஷேகத்தினுடைய டச் உண்டாகிறது இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். பவுலுக்கு கிடைத்த அந்த தெய்வீக ஞானஸ்நானம் இது ஒரு விதத்துல நம்ம பரிசுத்தாவினுடைய தொடுதலாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகுதான் பவுல் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வழிநடத்துவதற்குள்ள கொண்டு போகப்பட்டு அனனியா என்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு. அதன் பிறகு 9:3-18 வசனத்தை வாசிக்கலாமா? பாஸ்டர் 18வது வசனம் வாசிக்கலாமா? உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில் போன்றவை விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்ப அந்த ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவாக இருக்கிறது. அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் பரிசுத்தாவினுடைய நிறைவு பெற்று பவுல் தேவனுக்காக ஊழியர் செய்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். வாசிக்கலாம். 17வது வசனம். 17 அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஆமென். 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 ஸ்தோத்திரம் பாஸ்டர். இப்ப பாருங்க, ஞானஸ்நானம் ஜலத்தினால, ஆவியினால, அக்னியினால சிஸ்டமேட்டிக்கான்னு நம்ம முதல்ல பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல பவுல் வாழ்க்கையில முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார், அடுத்ததாக ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்போ இந்த வசனங்கள் மூலியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எப்படி வேணாலும் செயல்படுவார். சிஸ்டமேட்டிக் இருக்குது, இல்லாம இல்ல. ஆனா அவர் என்ன தீர்மானம் செய்து எப்படி செயல்பட இருக்கிறாரோ அப்படி செயல்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா இந்த வகுப்பு கேட்ட ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வகுப்பு இதோடு நிறைவு செய்யப்படுகிறது. வருங்காலங்களில் இன்னும் இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி அபிஷேகத்தை குறித்து தான் நாம் இன்னும் அதிகமாய் பார்க்க போறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதனால் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் என்னை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்கள். விசேஷமாய் பால் காளியப்பனையாவுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் நிறைவு செய்கிறேன். பிறகு இந்த ரெக்கார்டிங்கை நிறுத்திட்ட பிறகு நாம் பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் உண்டாக்கினவரே, தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பாக எங்களை முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்தவரே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த 1 மணி நேரமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து நாங்கள் பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் வாழ்கிற எங்களுடைய தேசம்,
எங்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் சாட்சியாக நிற்க வேண்டும். ஆண்டவரே, இலங்கை தேசம், இந்திய தேசம் உங்க கருத்துல இருக்கட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று ஏசாயா 10:27 நாங்கள் வாசிக்கிறோம். அந்த நுகத்தை முறிக்கிற அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அக்கினியினால ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அபிஷேகிங்கப்பா. அக்கினிமயமான நாவுகள் ஓரிமா ஷாதாராபாரி கதுரு ஹஷிதாராபாரி ஹந்தூரஹாரகபா வந்து அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல அமரட்டும். வருங்காலங்கள்ல இந்த வேதப்பாட வகுப்புல ஆண்டவரே இன்னும் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, நுகங்கள் முறியட்டும், தடைகள் உடையட்டும், பிரச்சனைகள், வியாதிகள், சோர்வுகள், பலவீனங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் விலகட்டும். இயேசுவினாலும் அடியேனை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் பால் கலைப்பன் ஐயாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்துல ஆண்டவரே இப்போது ஊழியத்துல இருக்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பாதுகாப்பு அவரை சுற்றி இருக்கட்டும். போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. எங்களோட கூடவே இருங்கப்பா. எங்கள் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஒரே Thank you. செகண்ட். Thank you, Pastor. Thank you very much. Sotram. Okay. What's your feedback?